ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலையே எவ்வளோ ஈஸியாக பரோட்டா செய்யலாம். அதாவது ஹோட்டல் ஸ்டைல், நம்ம ஹோட்டலெல்லாம் வாங்குவோம்ல, அதே மாதிரி எப்படி நம்ம வீட்டிலையே ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நாங்கள் ஒரு 3.5 கப் மைதா மாவு சேர்த்துருக்கோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சுகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம உப்பு, சர்க்கரை எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதை ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஒரு தடவை கை வச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. எப்படி நம்ம சப்பாத்திக்கெலாம் பிசைவோம் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசையணும். ஒரேடியாக தண்ணி சேர்த்துறாதீங்க. எனக்கு இதில் ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. ஒவ்வொரு மாவை பொறுத்து இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே செய்யுங்க. இதில் நம்ம டால்டா எதுவுமே சேர்க்க மாட்டோம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு பிசைஞ்சிட்ருக்கும் போதே நம்ம எடுத்திருக்க 3.5 கப்பு மாவில் நமக்கு 20 பரோட்டா மீடியம் சைஸ் பரோட்டா செய்யலாம். பாருங்கள், ஓரளவுக்கு பிசைஞ்சாச்சு. இது நமக்கு கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்மளுடைய கவுண்டர் டாப்பை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதில் போட்டு தான் நம்ம மாவை பிசைய போகிறோம். இப்போது நம்ம கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த மாவில். பாருங்கள், ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கவுண்டர் டாப்லேயும் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்படி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பிசைய வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதோட எப்போவுமே நீங்கள் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க, வெளியே வாங்கியே சாப்பிட மாட்டீங்க. பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பிசைஞ்சு. இப்போவுமே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது. அப்படியே லைட்டாக வச்ச உடனே உள்ளே போயிட்டு வருது கை. நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம மாவு சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் பிசைஞ்சோமோ அந்த பாத்திரத்துலேயே மறுபடியும் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் மாவில். எதுக்கு எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா, மாவு காயாமல் இருக்கிறதுக்கு. சேர்த்துட்டு லைட்டாக பிரட்டி விட்டுருங்க அந்த எண்ணெயில் ஃபுல்லாக மாவு படுற மாதிரி. இப்போது இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, காற்று போகாத மாதிரி. நம்ம இது மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம், இல்லைனா ஒரு துணி போட்டு மூடி வைக்கலாம். எதனால நம்ம மூடி வைக்கிறோம் அப்படின்னா, காற்று போகாமல் இருக்கிறதுக்கு. ஒரு வேளை காற்று போச்சு அப்படின்னா நம்மளுடைய மாவு காஞ்சிரும். அதனால தான் நம்ம துணி இல்லைனா இந்த மாதிரி ஒரு மூடி யூஸ் பண்ணலாம். இது ஒரு 1லேருந்து 2 hours வரைக்கும் நம்ம ஊற விடணும். மினிமம் 1 hour ஊற விடணும். இப்போ நீங்கள் நைட்டுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா மதியமே பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்கள் மாவு அவ்வளோ செம்ம சாஃப்டாக வந்துடும். இப்போது நம்மளுடைய மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கை வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக ஈஸியாக உள்ளே போகுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இழுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம மடிக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம உருண்டை பிடிக்கிறோம்ல, அந்த மாவு நமக்கு நல்லா ஈவனாக ஒரே மாதிரி வரும். அதே மாதிரி நம்ம கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் வச்சு இப்படி அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்ல அழகான பால் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா மாவையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க நீங்கள்.
ஸோ எல்லா மாவையும் வந்து இது மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 கையிலையும் நல்லா எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அந்த உருண்டையை ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து சும்மா லைட்டாக நான் அந்த எண்ணெய் ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த மாவு உருண்டையை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து நல்லா எண்ணெயாக ஆக்கி வைக்கணும். இந்த மாதிரி இந்த மாவெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம உருண்டையாக பிடிச்சி எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக தடவி வச்சுட்டோம்ல, இதுக்கப்புறமும் 1 ஹவர் வந்து திரும்ப ஊற விட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாகும். நமக்கு வந்து நம்ம கல்லில் போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது சூப்பராக வந்து நமக்கு ஈஸியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். பாருங்கள், நான் 1 ஹவர் கழித்து நாங்கள் எடுத்தாச்சு. எங்களுடைய மாவு வந்து சூப்பராக இருக்குது, ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்மளுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயை வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு, இப்போ ஒவ்வொரு உருண்டையாக வச்சு நம்ம கையிலேயே இப்படி அழகாக வந்து பிரித்து விடணும். குட்டி குட்டியாக ஓட்டெல்லாம் வரும், அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது பரோட்டாவை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு மெல்லிசாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சே நீங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம சப்பாத்தி திரட்டுற அந்த கட்டெல்லாம் தேவையே இல்லை. பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு மாவு வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓரளவுக்கு விரிச்சிட்டோம். இப்போ வந்து நம்மளுடைய கையிலேயே வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அப்படியே அந்த மாவு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நம்ம சாதாரணமாக அந்த மாவு ஒரு பக்கம் நம்ம திரட்டி வச்சுருக்கோம்ல, அதை ஒரு பக்கமாக நம்ம இப்படி தூக்கும்போது ஃபுல்லாகவே அந்த மாவு நமக்கு சூப்பராக வந்துடும். அது எந்த பொசிஷனுக்கு போகுதோ அதே மாதிரி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். ஹோட்டலுக்கு போனால் தான் நல்ல பரோட்டா சாப்பிட முடியும் அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டிலேயே வந்து சூப்பராக ஹெல்த்தியாக செஞ்சு நம்மளே சாப்பிட்லாம். இல்லை, உங்களுக்கு ஒரு வேளை இப்போது கவுண்டர் டாப்பில் போட்டு உங்களுக்கு செய்ய பிடிக்கல அப்படின்னா, ஒரு நல்ல பெரிய தட்டாக எடுத்துக்கோங்க. அது மேலே வந்து எண்ணெயை நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மாவு உருண்டையை எடுத்து அதே மாதிரி நம்ம இப்போ எப்படி நம்ம கல்லில் பண்ணோமோ அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அந்த தட்டு சைஸுக்கு. அதே ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம பெருசாக்கிக்கணும் நம்மளுடைய மாவை. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா தட்டு சைஸுக்கு நம்ம மாவை வந்து நல்லா பிரிச்சுட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி நம்ம எண்ணெயை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க நம்ம கையால் எடுத்து. இப்போ அதே மாதிரி நம்ம மாவு எடுக்கணும். எடுத்திங்கன்னா அதுவாக எப்படி போகுதோ அதே மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி எல்லா உருண்டையையும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து அடுப்பில் வந்து கல் வச்சுருங்க, தோசை கல். இப்போது சும்மா நம்ம லைட்டாக இந்த மாதிரி கையில் திருப்பி அதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கோம். இது வந்து இரும்பு கல்லில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு கல்லில் போட்டாச்சு. இப்போது சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த பரோட்டா மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
இந்த மாதிரி நம்மளுடைய கரண்டியை வச்சு மேலே தடவுனோன்னா எல்லா பக்கமும் எண்ணெய் வந்துடும். இப்போது ஒவ்வொரு பக்கமாக நமக்கு தெரியும்ல, அதே மாதிரி நம்ம சப்பாத்திலாம் போட்டு எடுக்கிற மாதிரியே தான் 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுக்கணும். இதில் நம்ம சக்கரைலாம் போட்டிருக்கறனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து நல்லா அந்த ப்ரௌன் கலர் வந்துடும் நம்மளுடைய பரோட்டா. இப்படி கொஞ்சம் அழுத்தி விடுங்க கரண்டியை வச்சு. பாருங்கள், நல்லா அழகாக ப்ரௌன் கலரில் சூப்பராக வருது பாருங்கள். நல்லா இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு சூப்பராக வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பரோட்டாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் இருக்குது பரோட்டாவை பொறுத்த வரைக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் கையில் வச்சு அப்படி தட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நம்ம தட்டணும் பரோட்டாவை. இப்போ நம்ம அப்படி அடிக்கிறதுனால நமக்கு கையை வச்சு நம்ம அப்படி தட்டுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல லேயராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் போட்டாச்சு, ஒரு 4 பரோட்டா சேர்த்தாச்சு. இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக சூடு இருக்கும் போதே வந்து நம்ம அந்த மாதிரி அடிச்சிடணும். சூடு ஆறின பிறகு அடித்தோன்னா அதில் ஒரு யூஸும் இல்லை. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா நம்மளுடைய பரோட்டாவை இந்த மாதிரி கையில் தட்டிக்கணும். பாருங்கள், இப்போவுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் ஈஸியாக பரோட்டா செய்யலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது உங்களுக்கு பரோட்டா அப்படின்றத எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எப்படி கடையில் பரோட்டா இருக்குமோ அதே மாதிரி பார்க்குறதுக்கு இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் செஞ்ச எம்டி சால்னா ஆல்ரெடி எங்களுடைய வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா எனக்கு தெரியல. இந்த சால்னா வச்சு சாப்பிடும் போது உண்மையாக ஹோட்டலில் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ நம்ம சாப்பிட்டோன்னா எல்லாத்துக்கும் எப்படி ஹோட்டலில் சாப்பிட்ற பரோட்டா சால்னா பிடிக்குமோ அதே டேஸ்ட் இருந்தது. இது ஒரு தடவையாவது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சால்னாவும் சரி பரோட்டாவும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு அப்படின்ட்டு எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.